வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு, தேவ ஊழியர்களை ஏற்றுக்கொள்வதற்கு பெரேயா பட்டணத்தார் மனவஞ்சாய் இருந்ததனால தேவன் பெரேயா பட்டணத்தாரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடுத்து ஒரு பட்டணத்தை பார்த்தோம். சோதம் கொமோரா பட்டணத்து ஜனங்கள் பாவத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் முங்கி கிடந்த ஜனங்களுக்கு தேவனுடைய அழைப்பு வந்துச்சு. பாவத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லி தேவ எச்சரிப்பு வந்தபோது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. Praise the Lord. Praise the Lord. தேவ வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது, தேவ வார்த்தை நம்முடைய பாவங்களை குறித்து உணர்த்தும் போது, தேவ வார்த்தை நமது குற்றங்களை குறித்து உணர்த்தும் போது நாம் மனம் திரும்பினால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இந்த சோதம் குமோரா பட்டணத்துக்கு ஒரு பெரிய தேவ வார்த்தை வந்தது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்யப்படல, ஏற்றுக்கொள்ளப்படல. நடந்தது என்ன தெரியுமா? தேவன் பரலோகத்திலிருந்து அக்கினியை அனுப்பி சோதம் குமோரா ரெண்டு பட்டணத்தின் தேவன் என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார். அதுல ஒருத்தர் இருந்தான். யாரும் தெரியுமா? ஆபிரகாமினுடைய சகோதரன் லோத்தும் அவரோட மனைவியும் அதே சோதம் குமோரா பட்டணத்துல இருந்தாங்க. ஆண்டவர் வந்து சொன்னாரு, நான் சோதம் குமோரா பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன போது ஆபிரகாம் கெஞ்சி மன்றாடி ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் மன்னிங்க, ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லி எல்லாம் கெஞ்சி மன்றாடி, நான் ஒன்றும் நடக்கல. ஆண்டவர் கடைசி ஒரு தருணம் கொடுத்தாரு, லோத்துவையும் மனைவியும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி. இல்லையா? ஆண்டவரே தூதர்மார்களை இறங்கி வந்து லோத்துவையும் அவரோட மனைவியும் பிடிச்சுக்கிட்டு இந்த பட்டணத்தை நாங்க அழிக்க போறோம், இந்த பட்டணத்துல தேவ கோபம் வந்திருக்கு, இங்க இருக்கிற ஜனங்களை அழிக்க போறோம், நீ மனம் திரும்பி ஓடி போ என்று லோத்துவினுடைய கையையும் அவரோட மனைவியும் பிடித்து கொண்டு தூதர்கள் அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? லோத்து அந்த சோதமோர பட்டணத்துல வாழும்போது சுகமோகமாய் வாழ்ந்தான், நிம்மதியாக. அவனுக்கு என்னெல்லாம் ஆசைப்படுகிறானோ, எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி விரும்புகிறானோ, அவன் மனமோர போக்கில அவன் வாழ்ந்தான். இல்லையா? நீ மனம் போன போக்கில வாழ்வதற்கு அல்ல ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறது. மனத்தை கட்டுப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம் தான் நீங்களும் நான். சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? தேவ திட்டத்தின்படியும் தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு. நீங்க மனம் போன போக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. சோதம் குமோரா ஜனங்கள் மனம் போன போக்கில வாழ்ந்தது நிமித்தமாய் தேவ கோபத்திற்கு ஆளானார்கள். யாரெல்லாம் அவருடைய மன விருப்பத்தினுடைய உலக பிரகாரமான உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதன் மூலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவ கோபத்திற்கு ஆளாவார்கள். லோத்துவையும் லோத்துவையும் மனைவியும் தூதர்மார்களை பிடிச்சு கொண்டு வெளியில விட்டாங்க. தேவன் வார்த்தை சொன்னாங்க, உனக்கு ரட்சிப்பினுடைய நேரம், நீ பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நேரம், உன்னை ஆண்டவர் நம்முடைய பிள்ளையால் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நேரம், இனி உனக்கு அழிவு வராமல் இருப்பதற்காக தப்புவிக்கப்படுகிற ஒரு நேரம். இந்த நேரத்தை நீ சரியா பயன்படுத்துங்க அப்படின்னா. லோத்துக்குள்ளாடி பயங்கர எண்ணம், ஐயோ நம்ம வாழ்ந்த வீடு, நம்ம சொந்தம் பந்தம் உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு போறவே, என்ன பண்றது தெரியலையே. ஆனாலும் லோத்துக்குள்ளாடி ஒரு சின்ன ரட்சிப்பு இருந்துச்சு. ஆண்டவர் என்ன ரட்சிக்கிறார் என்றால், சில திட்டங்கள் இல்லாம ஆண்டவர் அழைக்க மாட்டாங்க. லோத்து அவங்க தூதர்மார் கையை பிடிச்சுக்கிட்டு வெளியில விட்டப்போ அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன காரியம் சொன்னாங்க தெரியுமா? நீ திரும்பி பார்க்காம என்ன செஞ்சது, ஓடி போயிரு அப்படின்னாங்க. லோத்துவும் மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ரெண்டு பேரும் ஓடும்போது நல்லா கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கணவனும் மனைவியுமே ஓடும்போது அதுல முக்கிய பங்கு யாருக்கு தெரியுமா? மனைவிக்கு தான். ஒரு கிறிஸ்தவனாய் வாழும்போது, குடும்பமாய் வாழும்போது ஒரு மனைவி தன் கணவனை கையை பிடிச்சுக்கிட்டு கிறிஸ்துவின் பாதையில ஓடிக்கிட்டே இருந்தா அங்க பிரச்சனையும் வராது, போராட்டம் வராது, பிரதிகூலம் வராது, சண்டை வராது, சச்சரவு வராது. ஆனா என்னைக்கு கணவனுடைய கையை விட்டுக்கிட்டு ஒரு மனைவி தனியா ஓட ஆரம்பிக்கிறாளோ அன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இழந்து போடும். சத்தம் ஒரு சொல்லுங்க.
ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற தேவ பிள்ளைகள் கணவனும் மனைவியுமாய் கரங்களை பிடிச்சு கொண்டு தேவன் வைத்திருக்கிற பாதையில, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில, தேவன் எந்த பாதையில ஓட சொல்லுகிறாரோ அதே பாதையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சில வீடுகளில் சில சகோதரிமார்கள் பேசும்போது அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அவர்கள் இப்படி சொல்லுவாங்க, எங்கேயாவும் எல்லாம் திருந்த போறா, இல்லது கணவர் சொல்லலாம் அவள் எங்க பாச திருந்த போறா அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தைலாம் அதல்ல. தேவன் உங்களை அழைச்சிருந்தார் என்று சொன்னால், தேவன் உங்களை அழைத்திருந்தார், அந்த அழைப்பு உறுதியானால் கணவனும் மனைவியுமா ஒரு கரம் பிடிச்சுக்கிட்டு அவர்கள் தேவனுடைய பாதையில சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓடுவார்கள். சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதையை விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவருடைய கரத்தை விட்டு விடாதபடிக்கு நாம் ஓடுவோம் என்று சொன்னால், தேவன் நியாய தீர்ப்பு நாளில நீங்களும் நானும் நியாய தீர்ப்புல முன்பில் நிற்கும் போது கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தை திறந்து அதில் பார்க்கும் போது ஜீவ புஸ்தகத்தில் நமது பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத எவன் எங்க தள்ளப்படுவான்? அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். கணவன் மனைவி ஓடுனா போதுங்க, பின்னாடி பிள்ளைகள் ஓடுவாங்க. கணவன் சரியா ஓடல அல்லது மனைவி சரியா ஓடலன்னா உங்க பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? சரியா ஓட மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற பிள்ளைங்க கரங்களை பிடிச்சுக்கிட்டு நேரம் ஓடணும். லோத்து ஓடும்போது லோத்துடைய கைய அவங்க மனைவி பிடிச்சு நிற்கிறாங்க. தூதன்மார்கள் முன்னாடி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. தூதன்மார்கள் முன்னாடி போறாங்க, அதுக்கு பின்னாடி லோத்து, அதுக்கு பின்னாடி அவருடைய மனைவி. இவர்கள் ஓடி போறாங்க. அக்கறை ஒரு இடத்துக்கு வந்து அந்த தூதன் சொல்றான், 2 பேரும் திரும்பி பார்க்காம அந்த தேசத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி. லோத்துக்குள்ள இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுதான் தருணம், இதுதான் ரட்சிப்பின் நேரம், இதுதான் பாதுகாப்பின் நேரம், இப்பதான் ஆண்டவர் நமக்கு சரியான நேரத்தை தந்திருக்கிறாரு. இனி பாவம் செய்யக்கூடாது, இனி பாவத்தோடு வாழக்கூடாது, பாவம் நிறைந்த ஜனங்களோடு கூட வாழக்கூடாதுங்கிற தீர்மானத்தோட லோத்து ஓட ஆரம்பிச்சான். ஆனால் லோத்தினுடைய மனைவியோ தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய சம்பத்து, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய உறவு எல்லாம் பின்னாடி நிற்கிறது. தேவன் ஒரு கட்டளை வச்சார். என்ன கட்டளை சொன்னாரு? திரும்பி பார்க்கவே கூடாது. ஆனா லோத்து ஓகே, லோத்து ஸ்ட்ராங் ஆயிட்டான், லோத்து ஓட தயாராயிட்டான், லோத்து சிலுவையின் பாதையில போக தயாராயிட்டான். ஆனால் லோத்தினுடைய மனைவி அவளை பிடிச்சு இழுக்குது. என்ன பிடிச்சு இழுக்குது? உலகத்தினுடைய காரியங்கள். ஐயோ, இப்படி போனா, இந்த மனுஷன் கூட போனா இனி டிவி பார்க்க முடியாது, இனி சீரியல் பார்க்க முடியாது, இனி சினிமா பார்க்க முடியாது, இனி மற்றவங்களை குறித்து குறை சொல்ல முடியாது, இனி ஒழுங்கா சர்ச்சைக்கு போகணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் செய்யணுமேங்கிற அந்த ஒரு ஆதங்கம். உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் லோத்துவினுடைய மனைவியை பிடிச்சிருக்கிறது. ஓட்டக்களத்தில் இருக்கிற லோத்துவினுடைய இருதயத்துல பிசாசன விதைகளை விதைச்சிட்டான். எப்படி நீ இதெல்லாம் விட்டுட்டு போறியே, இனி எப்படிதான் வாழ போறியோ? ஒரு கணம் லோத்து தன்னோட மனைவியை கையை பிடிச்சிட்டு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, முன்னாடி நடந்துகிட்டே இருக்கிறான். அவன் கையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி வருகிறான். அவன் மனைவிக்குள்ளாடி பிசாசனம் சொல்றான், பாரு நீ வாழ்ந்த பட்டணம் பாரு, உன்னை சார்ந்தவங்க, உன் குடும்பக்காரங்க, உன் உறவுக்காரங்க, உன் ஜாதிக்காரங்க அங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷனுக்கு பின்னாடி போக போறியா? நீ என்னத்தை சாதிக்க போகிற? போகாத போகாத. பிசாசா உள்ளத்துல விதைக்கிறான். ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரே ஒரு கட்டளை என்னது? திரும்பி பார்க்காத. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கட்டளையை நினைக்கிறான். உலகமும் அவ்வளவு போட்டு ஆட்டுது. அதுதான் சொல்றது, 2 எஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஒண்ணு உலகத்துக்கு பின்னாடி ஓடிடணும், இல்ல இயேசுவின் பாதையில ஓடிடணும். உலகத்துக்கு பின்னாடி ஓடினா அழிவு, இயேசுவின் பாதையில ஓடினா நித்திய ஜீவன். அல்லேலூயா. இந்த லோத்தினுடைய மனைவிக்கு 2 போட்டு குழப்பது. நான் என்ன செய்ய, அடுத்து என் வாழ்க்கை எப்படியா தீர், என்ன பண்றது தெரியாம கலங்கி தவிச்சுக்கிட்டு லோத்தினுடைய கையை பிடிச்சு நடந்துகிட்டு இருந்த அந்த அவருடைய மனைவி ஒரு கணம், ஒரு செகண்ட் அவ திரும்பி பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் உப்பு தூணும் அதே இடத்துல இருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஒரு சொல்லுங்க. இயேசு சொன்ன வார்த்தையை, தேவன் சொன்ன வார்த்தையை மதிக்காம கணவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நடந்த லோத்து, கையை பிடிச்சுக்கிட்டு நடந்த அவருடைய மனைவி
இப்ப திரும்பி பார்த்தா, உலகத்தை பார்த்தா, ஐயோ இந்த உலகத்துல வாழ்ந்த, இந்த சமுதாயத்துல வாழ்ந்தோம், இந்த ஜனங்களோடு கூட வாழ்ந்தோம், இந்த சொந்த பந்த உறவுகளோடு வாழ்ந்தவே, இதையெல்லாம் விட்டுட்டு போகணுமே. இயேசுவின் பாதைக்கு போனா, இயேசுவை அனுகமிக்க தொடங்கினா, இயேசுவின் பாதையில நடக்க தொடங்கினா, இதையெல்லாம் உதவி தள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்தா சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். பின்னாடி இருக்கிற உலகத்தை திரும்பி பார்க்காத, முன்னாடி இருக்கிற சிலுவையை பாரு. அதை உன்னை நித்திய ஜீவன்ல கொண்டு சேர்த்து விடும். பின்னாடி திரும்ப பார்த்தா, பின்னாடி திரும்பி பார்த்தா, இது உன்னை நித்திய அக்கினியில கொண்டு சேர்த்து விடும். அல்லேலூயா. ரெண்டு காரியம் கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். முன்னாடி பார்த்தா நித்திய ஜீவன், பின்னாடி பார்த்தா நித்திய அக்கினி. எது வேணும்ன்றத நாம தான் டிசைட் பண்ணணும். எது வேணும்ன்றத நாம தான் தீர்மானம் பண்ணணும். லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தா, இன்னைக்கும் அந்த இடத்துல உப்பு தூணா நிக்கிறார். நீங்க உங்களுக்கு கூகுள்ல போய் லோத்துவியோட ஒய்ஃபை போட்டாலே தெரியும், ஒரு உப்பு தூண் இப்பவும் இருக்கு. அந்த இடத்துல சொல்லுவாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, அந்த உப்பு தூணை பகல என்ன செய்யுமா, மாடுகள் போய் அதை நக்கி கரைச்சிடுமா. மாடுகள் போய் அடுத்து ராத்திரியில் அந்த உப்பு தூண் வளர்ந்து நிக்குமா. மீண்டும் காலையில வந்து பார்த்தா அதே இடத்துல அதே மாதிரி அந்த உப்பு தூண் என்ன செய்தான், இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. பகலெல்லாம் மாடு நக்கி அந்த உப்பை தின்றுடும், ராத்திரி ஆனா அந்த தூண் என்ன செஞ்சிருது, வளர்ந்துருது. இன்னைக்கு உப்பு தூணா நிக்கிறார். நாம் உப்பு தூணா நிக்கிறவங்க அல்ல, கிறிஸ்துவுக்கு தூணாய் இருக்கிறவர்கள், சபைக்கு தூணாய் நிற்கிறவர்கள், சபையை கட்டி காப்பவர்கள், சபையை வளர்ச்சியின் பாதையில நடத்துகிறவர்கள். நம்ம திரும்பி பார்க்க, விட்டுட்டு வந்த ஜனம், விட்டுட்டு வந்த குடும்பம் எல்லாம் நிக்கட்டும். அவங்களை திரும்பி பார்க்கிறத, திரும்பி பார்த்து நமக்கு என்னது, அழிவுதான் மிச்சம். அல்லேலூயா. இந்த சோதோம் குமோரா ஜனத்துக்கிட்ட தேவன் சொன்னார், ஜனங்கள மனம் திரும்ப எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தோ மனம் திரும்பல. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அக்கினி இறங்கி சோதோம் குமோரா பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார். அடுத்து ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். அடுத்து மெலிதான் தீவு, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம், இல்ல 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நியராகிய, சத்தமா வாசிங்க. சேர்த்து கொண்டார்கள். பாருங்க, 28ஆவது அதிகாரத்துல 2ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு எப்படிப்பட்டது இல்ல, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. யாருன்னே தெரியாத ஜனங்க, யாருமே எங்கிருந்து வர்றாங்கன்னே தெரியாது. அந்த வேத புஸ்தகத்தை 27ஆம் அதிகாரத்தை நான் வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நாடு கடத்தப்படும் போது அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சில ஜனங்கள் என்ன செய்றாங்க, வருகிறாங்க. பெருங்காற்று, அத 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிமா. 27:18. மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். கவனிங்க, இந்த தீவு அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நாடு கடத்தப்படுகிறான். இங்க அவனோடு கூட சில ஜனங்களோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை இன்னொரு தேசத்துல கொண்டு வந்து அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக நியாய விசாரணை நடத்துவதற்காக கொண்டு வராங்க. அது ஒரு சரக்கு நிறைந்த கப்பல். அந்த கப்பல்ல ஏறி வரும்போது கவனிங்க, தேவ பிள்ளைகளை கொண்டு போய் நசுப்பிக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்படும் சொல்லி ஒரு கூட்டம் ஜனம் பவுலை சுற்றிலும் எளிமை நின்று போராடும் போது கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ணுகிறார்கள். அப்போ பவுலுக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த கப்பல்ல இருக்கும்போது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கப்பல் இருக்கிற ஜனங்கள் முழுவதும் போராடும் போது கர்த்தர் சமுத்திரத்தில் ஒரு பெருங்காற்றை உண்டு பண்ணினார்.
யோசிச்சுப்பாங்க. 27ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல இருந்து வாசிச்சானதான் உங்களுக்கு அது தெரியும். அந்த 27ஆம் அதிகாரத்தை நாம் சுருக்கமாக வாசிச்சாங்க ஒண்ணுமே புரியாது. வீட்டுல போய் இருந்து நல்ல தெளிவாக நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது அந்த 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பலில் போகும்படி தீர்மானிக்கப்பட்டது பவுலையும் காவலில் வைக்கப்படுத வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி என்னும் பேர்கள் 100க்கு அதிபதி இடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவன் கூட உள்ள கொஞ்சம் பேரையும் சுவிசேஷம் பிரசங்கிச்சதுனால, இயேசுவை பத்தி சொன்னதுனால அவங்கள நாடு கடத்தப்படுகிறார்கள். கப்பல்ல எல்லாரும் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, விலை உயர்ந்த பொருட்கள் கப்பல் இருக்கு. அந்த கப்பல்ல தான் பவுலையும் அவன் கூட இருக்கிற ஜனங்களையும் ஏற்றிக்கிட்டு அந்த கப்பல் அப்படியே புறப்பட்டு போகுது. கவனிக்கிறீங்க நல்லா. அந்த இடத்துல அந்த 10ஆவது வசனம் 27ஆம் அதிகாரம் அந்த 10ஆவது வசனத்தை கூட வாசிமா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான் ஜனங்க கிட்ட, இங்க பாரு, இப்ப கிளம்பாத, இப்ப கிளம்பாத, இப்ப கிளம்புற சில பிரச்சனைகளை நீ என்ன செய்ய போறோம், சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றான். சரக்குக்கும் நம்மளுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிற பாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவருக்கு வைராக்கியமா ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலனாகிய பவுல நாடு கடத்தப்படும் போது அந்த கப்பலை ஏறி இருக்கும் சொல்ற, ஐயா இப்போ கப்பல் புறப்படுறாம, இப்போ புறப்பட்ட கப்பல் இருக்க சரக்குக்கும் நமக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேதம் வரும் என்பதை நான் தரிசனமா பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவனை நேரடியாக வந்து கண்ண குருடாக்க மனுஷன். தேவனே நேரடியாக இறங்கி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை உபத்திரம் பண்ணுவதற்காக, கொல்லுவதற்காக, வீடுகளில் நடக்கிற ஜெப கூட்டத்தை தடுப்பதற்காக பவுல் புறப்பட்டு போகும்போது அவனுடைய பேர் முதல்ல பவுலுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு, சவுலா இருந்துச்சு. புறப்பட்டு போகும்போது ஆண்டவரே அவன் கண்ணை குருடாக்குறாரு. அப்புறம் அவன் மனந்திருப்பான், கேட்கிறான், ஆண்டவரே சொல்றாரு, பவுல் சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சவுல்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவன் சொல்ற, நீ யாருன்னு தெரியும், நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. இப்போ உன் கண்ணு தெரியும் சொன்ன இயேசுவின் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த சவுலாக இருந்த பவுல் ஆண்டவருக்கு வைராக்கியமா ஊழியம் செய்யறான். வைராக்கியமா இங்க ஏன் கப்பல்ல பவுலை ஏத்திட்டு வராங்க தெரியுமா? எதுக்காக ஏத்திட்டு வராங்க? ஊர் சுட்டி காயத்தாவா? எதுக்கா பவுலை ஏத்திட்டு வராங்க? அவன நாடு கடத்தப்படுறாங்க. இவன் எங்கெல்லாம் போறானாலும் சும்மா இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக இருப்பான். ஒரு மனுஷனை பார்த்தா அவனை கூட்டு அவங்ககிட்ட இயேசுவை பத்தி சொல்லாம வர மாட்டான். ஒரு மனுஷனை பார்த்தா போதும் அவங்ககிட்ட இயேசுதான் மெய்யானதேவன் சொல்லுவான். நாம எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை பேரோட பழகுறோம், எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை தேடி வர்றாங்க. என்னைக்காவது சத்தியத்தை பேசி இருக்கோமா? என்னைக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கோமா? அவங்க நம்மளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நம்முடைய நமக்கு தேவன் தந்திருக்கிற திட்டம், நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை நீ சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருக்கிறவர்களுக்கோ ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரு சுவிசேஷத்தை சொல்லலையோ, யாரு இயேசுவின் ரட்சிப்பை குறித்து சாட்சி சொல்லலையோ, உங்களுக்கு ஐயோ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்த பவுல் நாடு கடத்தப்படுகிறார். கப்பல்ல ஏற்றி கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறாரு. சமுத்திரத்துல ஒரு பெருங்காற்று வரும், நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கப்படுகிறார். தேவன் சொன்ன காரியத்தை அங்கேயும் சொல்றான். இப்ப கிளம்ப வேண்டாம், இப்ப கிளம்ப என்னது பிரச்சனைகளை சந்திப்போம். தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன பண்ணுங்க தாசே? கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாத ஜனங்களை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னாலும் தெரியுமா? கீழ்ப்படியாத ஜனங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சார். என்ன பேரு தெரியுமா?
வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டவர் அழைச்சார். வணங்கா யாத்ராம புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கோபத்தோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று. இந்த இடத்துல பவுல் சொல்றாங்க, ஐயா நீ கிளம்பிடாத, இப்ப போகாத, இப்ப போனா பிரச்சனை மாட்டிக்கன்னு சொல்லி கேட்க சில ஊழியக்காரங்க நமக்கு சபையில சில திட்டங்களை, சில காரியங்களை, சில தேவனுடைய காரியத்தை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியது அவசியமா. இந்த இடத்துல பவுல் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம அவங்க கிளம்பி போனாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 20வது வசனத்தை வாசிமா. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் நீ தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஊழியர் சொல்றான், இங்க போகாத, இந்த பாதைக்கு போகாத, இப்ப கிளம்பாத, இதை பார்க்காத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அதற்கெல்லாம் கீழ்ப்படியாம பவுலை ஏத்துக்கிட்டு கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் புறப்பட்டு பிரயாணம் போயிட்டாங்க. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? சூரியனை பார்த்து நாளாச்சு, சந்திரனை பார்த்து நாளாச்சு. இப்போ கடல்ல நல்லா கவனிங்க, கடல்ல நிக்கிற கப்பல் சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல. அப்ப எப்படி இருக்காங்க? இருட்டா இருக்கு, நட்சத்திரங்களையும் பார்க்க முடியல. இந்த இருட்டா இருக்கிற சூழ்நிலையில பெருங்காற்று மழையும் பெய்யுது. என்ன பெய்யுது? பெருங்காற்று மழை. இப்போ கப்பல் இருந்தவங்களுக்கு உள்ளாடில ஒரு சின்ன சலசலம். ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இனி நாம தப்பி பிழைப்போமா? இனி நாம தப்பி பிழைப்பதற்கு என்ன செய்ய முடியும்? யார் நம்மளை தப்புப்பார்? அது அந்த வசனத்தில் எழுதப்பட்டது. இனி நாங்கள் தப்பி பிழைப்போமோ என்ற நம்பிக்கை முழுமையாற்று போயிட்டு. அது மாத்திரம் இல்ல, அநேக நாளாச்சு அவங்க சாப்பிட்டு 21 அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது இருந்தார்களே, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. பிரச்சனை ஊழியக்காரருடைய வார்த்தையை மீறி போனதுனால வந்த பிரச்சனை, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால வந்த பிரச்சனை. இப்ப என்ன தெரியுமா? சுற்றிலும் இருட்டு, காற்றடிக்குது, மழை அடிக்குது, சாப்பிட வழி இல்லை, ஆனா சாப்பாடு இருக்கு. கப்பல்ல சாப்பாடு இருக்கு. இங்க சொல்றாங்க, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர் நடுவிலே நின்று, மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு. சொல்லுங்க பார்க்கல, யாருடைய சொல்ல கேட்கணும்? ஊழியக்காரன் பவுல் சொல்றான், இந்த வருத்தம், இந்த பிரச்சனை சிலங்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் அதை செய்யாதீங்க பிரதர், சிஸ்டர் அப்படி போகாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைக்குள்ளாடி போய் முங்குறதுக்கு அப்புறம் அப்ப சொல்ல, பாஸ்டர் அன்னைக்கு உங்க வார்த்தையை நாங்க கேட்காம விட்டுட்டோம், அன்னைக்கு நீங்க சொல்றதை நாங்க கேட்காம விட்டுட்டோம்னு சொல்லி இப்ப வருத்தப்படுவாங்க. இப்ப வருத்தப்படுறதுனால ஏதாவது நன்மைகள் உண்டா? ஒண்ணும் கிடையாது. வந்ததை நீ என்ன செஞ்சணும்? அனுபவிச்சே தீரணும். வியாதி வருவதற்கு முன்னாடியே நம்மளை நாம் என்ன செஞ்சணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அதே போல பிரச்சனை வருவதற்கு முன்னாடி பிரச்சனைகளை தப்புவிப்பதற்கு நம்மளை ஆண்டோட சமூகத்தில் என்ன செஞ்சணும்? அர்ப்பணிச்சு கொடுக்கணும். யாரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வருத்தமும் ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் அவளை காப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஊழியக்காரர்கள் கீழ்ப்படணும். தேவனுக்கு பிரதிநிதியாக ஊழியக்காரர்களை பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ ஊழியருக்கு கீழ்ப்படியாத எந்த ஜனமும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில நடந்து போறதாக சரித்திரமே கிடையாது. இந்த இடத்தில் பவுலுடைய வார்த்தையை கேட்காம, பவுலுடைய சொல்லை கேளாம புறப்பட்டதுனால இப்ப அவருக்கு இருட்டும் மழையும் சேதமும் வருத்தமும் பல நாள் பட்டினியும் வந்து சேர்ந்தது. எங்க பவுலை நல்லா நீங்க கவனிக்கணும். பவுலை கஷ்டப்படுத்தி நாடு கடத்த கொண்டு போகிற அந்த கப்பலுக்கு சேதத்தை கர்த்தர் வரப்படினார். உனக்கு விரோதமாக எழும்புகிற, உனக்கு விரோதமாக பேசுகிற, சபைக்கு விரோதமாக எழும்புகிற, சபைக்கு விரோதமாக பேசுகிற எல்லா அந்தகாரத்துடைய கிரியைகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். நல்ல கையை காட்டி ஆண்டவர் நன்றி சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை சுதந்திரமடையா மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விடுதலையாக மாற்றி இருக்கிறார். பவுல் இருந்த கப்பலுக்கு சேதம் வந்தது. பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அந்த ஜனங்கள் எல்லாம் பிரச்சனைக்கு உள்ளாடி மாறினார்கள்.
இந்த ஜனங்கள் கப்பல்ல இருந்து மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து பவுல் சொல்றான், ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, கொண்டு சேர்த்துருவாரு, நீங்க தைரியமா இருங்க. ஆனாலும் எல்லாத்துக்கும் சேதம் வந்தாலும் உங்க ஜீவனுக்கு சேதம் வராதுன்னு சொல்லி பவுல் சொல்றான். அல்லேலூயா. இன்று சில நாடுகளுக்கு பின்பு அவர்கள் கப்பலை அப்படியே கொண்டு போறாங்க. கப்பல் உடைக்கப்படுது, கப்பல்ல இருந்த காரியங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு வார்த்தை கீழ்ப்படியாதது நிமித்தமா வந்த பிரச்சனை என்னெல்லாம் தெரியுமா? கப்பல்ல இருந்த அத்தனை பேர் பிரச்சனைக்குள்ளாடி சொன்னாங்க. கப்பல் உடைக்கப்பட்டது. பலரும் தங்கள் ஜீவனை பாதுகாப்பதற்காக ஜீவனுக்கு பயந்து உயிருக்கு பயந்து தப்பித்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஜனங்க கடைசி அந்த காற்றும் மழையும் அப்படியே கப்பல் மெதுவா நகட்டி 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 அப்படியே வர்றாங்க. அப்படி வரும்போதுதான் 28ஆம் அதிகாரத்துல மெலித்தா அப்படிங்கிற தீவுல அவர்கள் வந்து சேர்கிறார்கள். தீவு பேர் என்ன பேரு? மெலித்தா தீவுல வந்து சேர்கிறாங்க. இந்த மெலித்தா தீவுக்காரர்கள், அதாவது மெலித்தாவில் இருந்த ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவரோடு கூட இருந்த ஜனங்களையும் என்ன பண்ணாங்க? 2ஆம் வசனம் வாசிச்சோம், அந்த தீவா எங்களுக்கு அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளையா வாழுகிற நாம், தேவனுக்கு என்று வாழுகிற நாம் எங்க போனாலும் நம்மளை உபசரிக்க, நம்மளை போற்ற, நம்மளை போஷிப்பதற்கு ஆண்டவர் சில மனிதர்களை எழுப்பி தருவார். அல்லேலூயா. இது இவர்கள் எல்லாம் இந்த மெலித்தா தீவுல வந்து சேர்ந்துட்டாங்க. மெலித்தா தீவுல ஜனங்கள் எப்படி இருந்தாங்க சிஸ்டர்? மெலித்தா தீவு ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அன்போடு கூட அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. யாருமே தெரியாதுங்க, எங்கிருந்து வர்றாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் வந்தவங்க எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஊழியக்காரன் தேவ மனிதன் அவர்களோடு கூட இருப்பதனால அந்த மெலித்தா தீவுக்காரர்கள் அந்த ஜனங்களை அன்பாய் உபசரித்தார்கள். அல்லேலூயா. அன்பாய் அவர்களை உபசரித்து அவர்களை அணைத்து தங்களுடைய தீவில அவர்களை வைத்து அவர்களுக்கு போஷித்து அவர்களை போஷிக்கவும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்கவும் அவர்கள் செய்தார்கள். அந்த 2ஆவது வசனத்தினுடைய 3ஆவது லைன் வாசிக்கும். அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி அனைவரையும் என்ன செய்தார்கள்? சேர்த்துக் கொண்டார்கள். பாருங்க, தேவ பிள்ளைகள் எங்க போனாலும் அவர்களுக்கு போஷிக்க, அவர்களை நடத்துவதற்கு, அந்த காரியங்களுக்காக தேவன் சில மனிதர்கள் என்ன செய்வாரே எச்சிருப்பார். எங்குமே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. எந்த பாதையில போய் நடத்தணும். ஒருவேளை கப்பல் கடல்ல நிற்கிறாங்க, பெருமளை பையலாம், குடும்பத்துல வருத்தமும் சேதமும் மாத்திரம் மிஞ்சலாம். நீங்க சொல்லலாம், ஐயோ ஆண்டவரே பாஸ்டர், நான் இவ்வளவு பிரச்சனைல கடந்து போறேன், இவ்வளவு வருத்தம் இருக்குது, இவ்வளவு சேதம் இருக்குது, என்ன பண்ண எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நாம சில நேரம் கலங்கலாம். ஆனால் உன்னை கண்டவர் உன்னை கலங்கடிக்க விட மாட்டார். உன்னை பார்த்தவர் உன்னை போஷிக்காமல் விட மாட்டார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் கரம் பிடிச்சு நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மெலித்தா தீவுக்கு வந்த போதே அவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்றாங்க? கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நெருப்பு மூட்டி கொடுக்கணும், நெருப்பு மூட்டி கொடுக்கறாங்க. அவங்க குளிருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த டைம்ல அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றான்? அந்த நெருப்புல அந்த தீயை கொஞ்சம் கூட மூட்டுவதற்காக கொஞ்சம் விறகு சுள்ளிகள் அள்ளி அந்த நெருப்புல போட வரும்போது அந்த விறகுல இருந்து ஒரு அனலி பாம்பு அவன் கையை கடிச்சிருச்சு. நீங்க நல்லா கவனிங்க. இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? ஒரு பெருமலையில பட்டினி கடந்து ராத்திரியும் பகலையும் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டு ஒரு விதத்துல மெலித்தா தீவுல வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப மெலித்தா தீவுகளோட ஜனங்கள் அன்பாய் நேசிச்சாங்க. எல்லாருக்கும் நல்ல உதவி செஞ்சாங்க. நல்ல தீ போட்டு கொடுத்திருக்காங்க. பவுல் தீக்குள்ள அந்த விறகெடுத்து தீயில போட்டு தீயை கொஞ்சம் கூட எழுப்பதற்காக விறகடி போடும்போது அதுல இருக்கிற ஒரு அனலி பாம்பு அவன் கையை கடிச்சிருச்சு. இந்த அனலி பாம்போட பிரத்யேகதை என்ன அப்படின்னா, அது கொடூர விஷம் உள்ளது. அது அடுத்த செகண்ட் என்ன சொன்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற முடி வழியாக ரத்தம் என்ன செஞ்சிடும்? வெளியில வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தம் வெளியில வர ஆரம்பிச்சாலே மனுஷங்க என்ன செஞ்சுவாங்க? செத்து போயிடுவாங்க. இந்த பாம்பு பவுலுடைய கையில கடிச்சு தொங்கிட்டு கிடக்கும் போது அங்க
இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை பார்க்கிறாங்க. ஐயோ, இவன் எங்கேயோ தவறு பண்ணிட்டு வந்துட்டான், இவன் எதையோ செஞ்சுட்டு வந்துட்டான், ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ளுறாங்க. இப்ப அவருடைய என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பவுல் என்ன செஞ்சிருவான், செத்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க. வாசிமா 4வது வசனத்தை வாசிமா, சத்தமா வாசி. தீவார் கண்டபோது இப்போ அந்த மனுஷன் பவுலுக்கு அவர்கள் கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே கிடையாது. இவன் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டு வந்துட்டான், சமுத்திரத்திலிருந்து கடல்ல இருந்து தப்பி வந்திருக்கிறான். இவன் கொலை பண்ணிட்டு வந்து அந்த பழி வந்து இவன் என்ன செய்யாது, பிழைக்க விடலன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நாம சொல்றது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுல சொன்னாங்களா, அவன் செஞ்சதுக்கு அவன் என்ன செய்யறான், அனுபவிக்கிறான்னு சொல்லுவாங்க. நாம அனுபவிக்க பிறந்தவங்க, நாம யாருக்கு தீமை செய்ய பிறந்தவங்க அல்ல, நன்மை செய்ய பிறந்தவரால் நம்மளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் செத்துவான், கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான், இப்பதான் முடிஞ்சிட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளை குறிச்சு பலரும் பலகமான குற்றங்களை சொல்லலாம். எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும், இப்போ அவன் செத்து விழுந்துருவான், அவனுடைய ஜீவன் போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதோடு ஸ்டீவன் பாஸ்டன் கூட ஓடி போயிடுவான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தாங்க. அடுத்த அவசரம் என்ன சொல்லுது, அவன் அந்த பூச்சியை தீயிலே என்ன செஞ்சானா, உதறி போட்டான். அல்லேலூயா. கையில கடிச்சு கிடக்கிற அந்த பாம்பை, அந்த விஷ பாம்பை அவன் தீயிலே உதறி போட்டான். காரணம் என்ன தெரியுமா, எல்லாரும் செத்து போயிடுவாங்க, இவன் எங்க கொலை பண்ணிட்டு வந்துட்டான், இவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டான்னு சொல்லி தீவார் எல்லாரும் பவுலுக்கு மேல அப்படியே ஒரு கண்ணோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப காரியாக, எப்ப இடத்தை விட்டு போவா, எப்ப சூழ்நிலை மாறும் சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதம் சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்தாலும் பரிசுத்தத்தின் என்ன செய்வேன், மிதித்து போடுவேன், அவைகளை சேதப்படுத்தாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 91 சங்கீதத்தில் சொல்லுது, என்ன சொல்லுது, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் பாதசிங்கத்தை பரிசுத்தத்தையும் மிதித்து போடுவாய், அவைகள் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்தாதுங்கிற வார்த்தை இங்க இந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. அன்னைக்கு கர்த்தர் தீயில அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கையில கடிச்சு கிடக்கிற அந்த அனலியை தீயில உதறி போட்டான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பவுல் இதோடு செத்து போயிடுவான், முடிஞ்சது வாழ்க்கைன்னு சொல்லும் போது பவுலுக்குள்ளாடி ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், பவுலுக்குள்ளாடி ஜீவனுள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜீவன் தேவன் கையில் இருக்கிறது. பவுலை குறித்து தேவனுக்கு அநேக திட்டங்கள் உண்டு. அது நிறைவேறுகிற வரைக்கும் பவுலுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட உதிர்ந்து போக தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. உன்னை குறிச்சும் பிள்ளைகளை குறிச்சும் குடும்பத்தை குறிச்சும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், வாய்க்காமலே போகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே உங்களை காணும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. ஒரே ஒரு காரியம் தான், தேவன் அழைத்த அழைப்புல உண்மையோடு கூட இருப்போம் என்று சொன்னார். உண்மையாக தேவனுக்கு வைராக்கியமாய் இருப்போம் என்று சொன்னார். தேவ சமூகத்துல தேவனுடைய பார்வையில நமக்கு இரக்கம் கிடைக்கும். அப்போஸ்தலன் பவுலை போல வைராக்கியம் உள்ளவராக, வாஞ்சை உள்ளவராக தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நிமித்தமா, நீ சுவிசேஷத்தை சொல்லு, நீ சத்தியத்தை சொல்லு, அதனால உன்னை எல்லாரும் வெறுத்தாலும் பரவாயில்ல, அதனால சமுதாயத்தை விட்டு நம்மளை நீக்கி வைக்கட்டும், சொந்தத்தை விட்டு நீக்கி வைக்கட்டும், பிரச்சனை கிடையாது. எந்த சொந்தம், எந்த சமுதாயம், இவைகளெல்லாம் நம்மளை ரட்சிக்காது. நம்மளை ரட்சிப்பது ஒரே ஒரு தேவன், அது ஜீவனுள்ள தேவன் மாத்திரமே. சொந்த பவுல் தனக்கு இருந்த மகிமை, அவர் நல்ல படிப்புக்காரர், நல்ல பணக்காரர், தனக்கு இருந்த செல்வம் எல்லாவற்றையும் தேவனுக்காக உதறி தள்ளிவிட்டு இந்த வேதத்தை எடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இறங்கி திரித்தான். 2 நிமிஷமா அநேக பாடுகளை சந்தித்தான். பாடுகள் மத்தியில் பவுல் கடந்து போனான். கர்த்தர் அவனை மாற்றினார். கர்த்தர் அவனுடைய அற்புதங்களை செய்தார். கர்த்தர் அவனை கொண்டு மரித்து போற உயிரோடு எழும்ப செய்தார். வியாதிகளை குணமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை துரத்த கிருபைகளை கொடுத்தார்.
எனக்குண்டான எல்லாவற்றை அவன் இயேசுக்காக விட்டுட்டு இயேசுவின் சிலுவையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். பவுல் அழகாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் இடத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த காலையில நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் ஆண்டவருக்காக போராடி கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கும் பிசாசுக்கும் நமக்கு இடையில நடக்கிற போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற ஓட்ட களத்துல நேராக ஓடுவோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வைராக்கியமான ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அந்த உயர்த்தி எல்லா தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். இந்த கரங்களை பரலோகத்தின் மேலாக உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளை அவனுடைய சமூகத்துல எழுந்து நின்று கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எப்ப ஆண்டவரே, நான் உமக்காக ஓடுவேன், நான் உமக்காக வாடுவேன், சொந்தமோ ஜனமோ உற்றார்களோ உறவினர்களோ இவைகள் எவையும் என் ஓட்டத்தை தடுக்க கூடாது, இவைகள் யார் என்னோட ஓட்டத்தை தடுக்க முடியாது, எனக்கு இன்று நீங்கள் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் ஓடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானம் எடுப்போமா? மெலிதா தீவார்கள், மெலிதா தீவிலுள்ள ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவங்க கூட உள்ளவர்களை அன்பாய் உபசரித்தார்கள். இந்த காலையில கிறிஸ்தவர்களாய் நமக்கு அந்த அன்பு மேலோங்கி இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு மேல அந்த அன்பு இருக்கட்டும். நம்முடைய அன்பு எல்லாம் நம்முடைய மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ சொந்த பிறப்புகள் கூட பிறப்புகள் மேலே அல்ல வைக்க வேண்டியது. அன்பு எல்லாம் தேவ பிள்ளைகள் மீதும் தேவ ஊழியர்கள் மீதும் எல்லாவற்றுக்கும் மேல இயேசுவின் மேல நாம் அன்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். உலகத்தை உதவி தள்ளிவிட்டு உலகமே நமக்கு வேண்டாம், இதை நம்ம அழிவின் பாதையில கொண்டு போகிறோம். நீ அழிஞ்சு போறதுக்காக அல்ல, நீ வாழும்படியாக நிலைத்திருக்கும்படியாக ஜீவனுள்ள தேசத்துல நன்மையை காணும்படியாக கர்த்தர் அழைத்து பரலோகத்தில உன் பெயர் எழுதப்பட வேண்டும், ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட வேண்டும். நீ ஆண்டவருக்காக தேவனுக்காக வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் போது மட்டும்தான் கர்த்தர் அவருடைய புஸ்தகத்துல கையில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல நம் பெயர் எழுதுவார். சோதம் குமாராவினுடைய ஜனங்கள் லோத்தினுடைய மனைவி தன் குடும்பத்தை பார்த்தார், தன் கூட பிறந்தவர்களை பார்த்தார், தன்னுடைய செல்வத்தை பார்த்தார், தன்னுடைய சமூகத்தை பார்த்தார், தன்னுடைய ஜாதியை பார்த்தார், அந்தத்தை பார்த்தார். அதனால திரும்பி பார்த்ததுனால உலகம் அவளுக்குள்ளாடி இருந்துச்சு, உலகத்துக்குள்ளாடியே வாழ்ந்துகிட்டு இருந்தார். சமுதாயம், அந்தஸ்து, பதவி, அது இது என்று தன் உலகத்துக்குள்ளாடியே வாழ்ந்துகிட்டு இருந்தார். அதனால அவளால் அழிவிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. நாம் உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற சிலுவையை பார்த்து கொண்டு சரியான பாதையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில ஓடுவோம் என்று சொன்னார். தேவன் நம்மளை சரியான இடத்துல நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த இடத்துல கொண்டு வந்து காலை நேரத்துல ஒரே ஒரு வார்த்தைப்பட சொல்லுங்க, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாத என் வாழ்க்கையை நான் வாழணும். ஏதோ வாழுகிறேன், ஏதோ அந்த பூமியில இருக்கிறேன், ஏதோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஏதோ நான் இயேசு ஆராதிக்கிறேன், ஏதோ நான் இயேசுவை கும்பிடுறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வாழ்க்கை. எண்ணம், ஏக்கம், உன்னுடைய வைராக்கியம் அல்ல, தேவனுடைய கையில் இருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நீ வாழ வேண்டும். அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்காக பாடுகள் பட வேண்டும், அதற்காக உபத்திரங்கள் அனுபவிக்க வேண்டும், இருட்டுல கிடக்க வேண்டும், மழை பெய்யும், புயல் அடிக்கும், சாப்பாடு இல்லாம போகும், சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்க முடியாது, எல்லாம் உனக்கு எதிராக நிற்கும், எல்லாம் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும், சொந்தம் என்கிற உறவு உனக்கு எதிர்த்து நிற்கும், குடும்பம் என்கிற வேதனைகள் உனக்கு எல்லாம் வந்து நிற்கும். இவைகள் எல்லாம் வாழ்க்கையை கெடுப்பதற்காக முன்னாடி வந்து நிற்கும் போது தேவ வார்த்தைக்கு, தேவ ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தெய்வ ஜனமே, நீ கீழ்ப்படிவாய் என்று சொன்னா பவுலை போல நல்ல போராட்டத்தை நீ போராடலாம். உனக்காக தேவன் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு ஓட்டத்தை ஓடி அந்த
ஓட்டக்களத்தில் ஓடுவாய் என்று சொன்னால் நீ வைத்திருக்கிற தேவன் உனக்கு குறித்து வைத்திருக்கிற இலக்கை உன்னால் அடைய முடியும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பாடுகளை சந்தித்தார், அநேக வேதனைகளை சந்தித்தார். ஆனாலும் அவன் ஒரு நாளும் போய்விட்டு பின்திரியவில்லை. ஆண்டவரே, நாங்களும் பவுலை போல, இயேசுவை போல, ஆண்டவரே உம்மை போல, ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் உமக்காய் வாழணும். ஆண்டவரே, நீ அதற்கு எங்களுக்கு நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியத்தை கற்று வைராக்கியமாய் வாழணும். ஆண்டவரே, வாழ்ந்தால் என் இயேசுக்காக மாத்திரமே வாழ்வன் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு ஆணிக்கட்ட வைத்திருப்பதற்காக அந்த ஜனங்களை கற்று ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொரு பவலை போற வைராக்கிய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த மாதத்தினுடைய கடைசியை கூட்டி சென்றது. ஆண்டவரே, நாளை ஒரு புதிய மாதத்துக்கு நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தரும்படி பெரிய காரியங்களை செய்து தெரிந்து போயிடும். தேவ கிருபை கூட இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே